எப்ப இறைவன் பாதையில் நான் இருக்கிறேன் சொல்லிட்டு மற்றவங்களை குறைச்சிடுறீங்களோ நீங்க வழிபாடாக செய்றீங்க. வழிபடல நீங்க எந்த வழிபாடுக்கு மட்டும்னாலும் செய்யலாம். நீங்கள் குற்றங்களை கூறும்போது நீங்கள் இறைவனை வழிபடவில்லை. இறைவன் பெயரை சொல்லிக் கொண்டு எதையும் ஒன்றை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாராக இருந்தால் குற்றம் குறை சொல்கிறீர்கள். நான் வழிபாடு செய்கிறேன் என்று வேண்டுமென்று கூறிக்கொள்ளுங்கள். நான் நம்பிக்கையாளர் என்று கூறிக்கொள்ளாது. நம்பிக்கை என்பது தெளிவுடன் கூடியதுதான் நம்பிக்கை. தெளிவில்லாதது நம்பிக்கை இல்லை. தெளிவில்லாதது வழிபாடு. தெளிவுடன் கூடியது வழிபடுதல். நீங்கள் அறிந்து அதை பின்பற்றுகிறீர்கள். வழிபாடு செஞ்சோம்னா அதனால உங்களுக்கு கஷ்டம் வரும்போது வழியில புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லப்படும்னா நீ எந்த வழிபாடு செஞ்சு அங்கேயே போய் கேட்டுக்கோ. வயசு என்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், தெளிவா தான் பண்றோம். மருத்துவ முறையும் தெளிவா போறீங்களா, பிரச்சனைகள் கோயிலுக்கு முறையும் தெளிவா போறீங்களா, அதாவது தெளிவு இருக்கா பாருங்க. இதுல தெளிவு இருக்கா, அதை தெளிவு இருக்கா? இல்ல தெளிவுன்றதுலதான் ரெண்டுமே எடுத்துட்டு போறீங்க. உடலை பற்றிய அறிவு இருக்கு, அதுதான் இங்க அறிவியல் சொல்லிட்டு ஒரு பொருளை பற்றி. எனக்கு உடல் இருக்கு, மனசு ரெண்டுமே. மனதிற்கான இப்ப கேள்விக்கு விட பதிலே இல்லை. பின் எப்படி தெளிவு வரும்? மனதின் தெளிவுக்கான அந்த பாதையில் உங்கள் உடலுக்கான அறிவு உண்டு. உங்களுக்கான அறிவு உண்டு. மனம் தெளிவடையும் போது உடலை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த அறிவு உங்களுக்கு உண்டு. அது கொடுக்கப்படும். அந்த மனம் உங்கள் உடலை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் அறிவிக்கும். என்ன பண்ற உடம்பு வச்சு நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அதான் சாப்பிடுறீங்க, மயக்கத்துல தோங்குறீங்க, உண்டமயக்கம் தோங்குறீங்க. அப்புறம் அங்கதான் கழிவு வெளியேற்று. நீங்க வெளியேற்ற முடியாது. வெளியேற்ற உடலை கொடுத்தா கூட வெளியேற்றது இல்லை. என்ன செய்யணும் உடம்பு வச்சு நம்ம? மனம் தெளிவாக இருந்தால் நான் என்ன சாப்பிட வேண்டும் என்று தெரியும். சாப்பிட்டது வெளியேறி விட்டது என்று தெரியும். எனக்கு தேவை இருக்குது என்று தெரியும். என்ன தெரியும், என்ன தெரியும்? நம்ம வந்து கடந்து பண்ணோம்ல. 8 மணிக்கு சாப்பிடணும், 10 மணிக்கு படுத்தணும். 7 மணிக்கு சாப்பிடணும், 10 மணிக்கு அதெல்லாம் தெரியாது. சாப்பிடணும் கரெக்டா நம்ம பின்பற்றோம். எங்க வழிபாடுகளை அப்படிதான் 7 மணிக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க. நம்ம பேசலாம். மனம் தெளிவு இருக்கும் போது இது மாறும். மனிதனுக்கு மனிதன் மாறும். அந்த தெளிவு இல்லாம நமக்கு அறிவு செய்யும் போது அது நோய். அதான் நோய். தெளிவு இல்லாம செய்யும். இவங்க பிரிக்கிறாங்க. உடலை பிரிக்கிறாங்க, மனசை பிரிக்கிறாங்க. மனசை உடல் போனோம் அவங்க உயிரோட இருந்தாலும் சரி. மனசு அங்க இல்லைன்னா மனமும் உயிரும் ஒன்றாகத்தான் தெரியும். இயக்கம் வேறு. வெறும் உடம்பு இயங்க வச்சுட்டே இருக்கலாம். நீங்க விஷயம் கனெக்ட் பண்ணி இயங்க வச்சுட்டே இருக்கலாம். அது மனுஷன் இல்லை, அது மனுஷன் கிடையாது. மனுஷன் மனமும் உடலும் இணைந்துதான் வருது. எப்படி நம்மள பிரிச்சுட்டு இருக்காங்கன்னு தெளிவற்றவர்கள் அந்த தெளிவின் பாதிகள் எந்த நிர்பந்தமும் இல்லை. எடுத்து சொல்வதுதான் எதை நீங்க எடுத்துக்க போறீங்கன்றது அவங்களுடைய உரிமை. எந்த நிர்பந்தமும் இல்லை. எடுத்து சொல்வதுதான். எனக்கு மனமும் உண்டு, உடலும் உண்டு. மனதை விட்டு ஒன்று உடலை பார்ப்பது என்பது பிணத்தை பார்ப்பது சமம். நாம் மனிதர்களாக இருக்கின்றோமா, பிணங்களாக இருக்கின்றோமா? பெண்களுமாக திரும்பிச் செல்வது என்பது வழிபாடு. அந்த உடலை பிணமாக பார்க்கணும். மனிதனாக பார்ப்பது என்பது மனதோடு பார்த்தால்தான் மனிதனாக பார்க்கிறீர்கள். ஏன்னா வெறும் பணம் மனிதனுக்கு தான் இறைவனை காட்டுகின்றார், பிணங்களுக்கு அல்ல. அப்ப மனிதனோடு நாம் வாழும் போது மனிதன் இறைவன் அறிவிக்கின்றார்.